இன்றைய எமது பாடமாக நான் நெய்யறியினை தெரிவு செய்திருக்கின்றேன். ஏனெனில் இதற்கு முன்னைய பாடத்தில் மரவரிப்படம் சம்பந்தமாக சில வினாக்களையும் கடந்த கால வினாக்களான 2010, 11, 12, 13 ஆகிய ஆண்டுகள் இடம்பெற்ற வினாக்களையும் அதேபோன்று 2018, 19 ஆண்டுகளில் இடம்பெற்ற வினாக்களையும் பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். ஆரம்பத்திலும் கூறியிருந்தேன், பொதுவாக கணிதம் பகுதி 1 பியில் இடம்பெறக்கூடிய வினாவில் 10 புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவாக மரவரி படத்துடன் நெய்யறி இடம்பெறுகின்றது. ஏபி எனும் இரு பகுதிகளில் ஒரு பகுதி மரவரி படமும் மற்றது நெய்யறியுமாகவே இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்று நான் நெய்யறியை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தர இருக்கின்றேன். நெய்யறியில் நாம் முக்கியமாக 2 விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும் வினாக்களை அணுகுவது. என்னவெனில், நாம் நிகழ்ச்சிகளை பல வகையாக பிரித்தாலும் இங்கு தரம் 11இல் 2 வகையான நிகழ்ச்சிகளாக பிரிக்கின்றோம். அதாவது சாரா நிகழ்ச்சி எனவும் மற்றது சார் நிகழ்ச்சி என்றவாறு பொதுவாக 2 வகையான நிகழ்ச்சிகளை நாம் பிரித்து கொள்கின்றோம். இதற்கேற்ப நாங்கள் நெய்யறியில் குறிப்பதில் வித்தியாசம் காணப்படுகின்றது. என்ன சாரா நிகழ்ச்சி? சாரா நிகழ்ச்சி என்னவெனில், ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றமை அல்லது நடைபெறாமை, வேறொரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றமையில் அல்லது நடைபெறாமையில் தாக்கம் செலுத்தாவிட்டால் இவ்விரு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சி எனப்படும். அதாவது பொதுவாக ஒருவர் ஒரு நாணயத்தை, உதாரணமாக 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து 2 முறை சுண்டப் போகிறார். ஒருவரிடம் 5 ரூபாய் நாணயம் ஒன்று காணப்படுகிறது. இதனை 2 முறை சுண்டப் போகின்றார். முதலாவது முறை இவர் 5 ரூபாய் நாணயத்தை அவ்வாறு சுண்டி போடும் பொழுது ஏதோ ஒரு பக்கம் விழலாம். 5 ரூபாய் பக்கமோ அல்லது பொதுவாக கணிதத்தை பொறுத்தவரையில் தலைப்பு என நாம் கூறுகிறோம். எனவே அதன் அடிப்படையில் கூறுவதாயின் ஒன்று தலை விழலாம் அல்லது பூ விழலாம். இவர் முதலாவது முறை சுன்றும் பொழுது தலை விழுந்தாலும் பூ விழுந்தாலும் 2ஆம் முறை சுன்றும் பொழுது கிடைக்கக்கூடிய பக்கத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் இது ஏற்படுத்தாது. முதலாம் முறை தலை விழுந்ததனால் 2ஆம் முறை சுண்டும் பொழுது தலைதான் விழும் அல்லது பூதான் விழும் என்று எங்களால் கூற முடியாது. ஏனெனில் முதலாவது விழுந்ததற்கும் 2ஆம் முறை விழுகின்ற பக்கத்துக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. எனவே இங்கு ஒரு நிகழ்ச்சியால் இன்னொரு நிகழ்ச்சியில் எந்த ஒரு பாதிப்பையும் செலுத்தாததனால், தாக்கத்தையும் செலுத்தாததனால் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாம் சாரா நிகழ்ச்சிகள் என குறிப்பிடுவோம். இன்னும் ஒரு உதாரணம், இங்கு 2 போத்தல்களை வைத்துள்ளேன். மஞ்சள் நிற போத்தல் ஒன்றும் ஊதா நிற போத்தல் ஒன்றும். எனவே இப்போத்தலை கவிதா எனக்கூடிய ஒருவர், கவிதா முதலில் ஒரு மஞ்சள் நிற போத்தலை எடுக்கலாம் அல்லது ஊதா நிற போத்தலை எடுக்கலாம். எனவே கவிதாவிற்கு இங்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. கவிதா இவ்விரு போத்தல்களில் எழுமாறாக தெரிவு செய்யும் பொழுது அது மஞ்சளாக இருக்கலாம் அல்லது ஊதா நிறமாக இருக்கலாம். இவ்வாறு கவிதா போத்தலை எடுத்த பின் மீண்டும் அதனை திரும்ப வைத்து, நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், மீண்டும் திரும்ப அதனை வைக்கின்றாள். எனவே இங்கு கவிதா போத்தல் ஒன்றை எழுமாறாக தெரிவு செய்து எடுத்து மீண்டும் அதனை வைத்த பின் ரேவா இவ்விரு போத்தல்களிலிருந்து ஒரு போத்தலை எழுமாறாக எடுக்கின்றார். இங்கு கவிதா போத்தலை எடுத்து மீண்டும் வைத்த பின் ரேவா எடுப்பதனால் இங்கு ரேவா எடுப்பதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏனெனில் கவிதா மீண்டும் வைத்ததனால் ரேவாவும் இவ்விரு போத்தல்களிலிருந்து ஒன்று மஞ்சள் நிற போத்தலை எடுக்கலாம் அல்லது ஊதா நிற போத்தலை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு பொருளை நாம் எடுத்து வைத்ததன் பின் மீண்டும் ஒரு பொருளை எடுக்கும் பொழுது, அது ஒரே நபராக இருக்கலாம், இன்னொரு நபராக இருக்கலாம். ஒரு பொருளை எடுத்து வைத்த பின் மீண்டும், இதனை நாம் பிரதி வைப்புடனான நிகழ்ச்சி எனவும்
கூறுவோம். இவ்வாறான நிகழ்ச்சிகள் சாரா நிகழ்ச்சிகள் எனும் பகுதியினுள் அடங்கும். இதனை நாம் மரவரி படத்தில் இதனை நெய்யறியில் குறிக்கும் பொழுது இங்கு முதலில் எடுத்தவர் கவிதா. எனவே நான் முதலில் கிடையாக ஒரு கோட்டினை கீறி இதில் கவிதாவுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. கவிதா மஞ்சள் நிற போத்தலை எடுக்கலாம் அல்லது ஊதா நிற போத்தலை எடுக்கலாம். எனவே நான் கவிதா என குறிப்பிட்டு இங்கு 2 தெரிவுகளை குறிக்கின்றேன். மஞ்சள் ஊதா. கவிதா 2 போத்தல்களில் எடுக்கலாம், மஞ்சள் அல்லது ஊதா என்பதனால் இவ்வாறு எழுதிக்கொள்கிறேன். அதன் பின் ரேவா போத்தலை எடுக்கப் போகின்றால் இரண்டாவது எடுப்பவரை நான் நிலைக்குத்து அச்சில் குறிக்கின்றேன். ரேவாவிற்கும் 2 தெரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று, ரேவா மஞ்சள் நிற போத்தலை எடுக்கலாம் அல்லது ஊதா நிற போத்தலை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால் நான் அச்சிலும் மஞ்சள் ஊதா என்றவாறு குறிக்கின்றேன். அதன் பின் நாம் நிகழ்ச்சிகளை குறிக்கின்ற பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் முதலாவது இவ்வாறு கட்டமிட்டு காட்டினேன். இப்பகுதியை நாம் வாசிப்பது கவிதாவும் மஞ்சள் நிற போத்தலை எடுத்தல், ரேவாவும் மஞ்சள் நிற போத்தலை எடுத்தல் என்றவாறு இதனை நாம் வாசித்து கொள்ளலாம். அதற்கான காரணம், இது கவிதாவிலும் மஞ்சளிற்கு நீரை காணப்படுகிறது, ரேவாவிலும் மஞ்சளிற்கு நீரை காணப்படுவதனால் கவிதாவும் ரேவாவும் மஞ்சள் நிற போத்தலை எடுப்பதற்கான நிகழ்ச்சியை இது குறிக்கின்றது. தற்பொழுது கட்டமிட்டு காட்டக்கூடிய இப்பகுதி கவிதா மஞ்சள் நிற போத்தலையும் ரேவா ஊதா நிற போத்தலையும் எடுப்பதற்கான நிகழ்தகவு ஆகும். ஏனெனில் நீங்கள் இங்குள்ள சொற்களுக்கு நீரை பார்க்க வேண்டும். நான் தற்பொழுது குறிக்கக்கூடிய இப்பொள்ளடியை வாசிப்பது கவிதா ஊதா நிற போத்தலையும் ரேவா மஞ்சள் நிற போத்தலையும் எடுப்பதற்கான நிகழ்தகவு ஆகும். அடுத்து நான் கட்டமிட்டு காட்டப் போகின்றேன். இறுதியாக இது கவிதாவும் ஊதா நிற போத்தலை எடுத்தல், ரேவாவும் ஊதா நிற போத்தலை எடுப்பதற்கான நிகழ்தகவை குறிக்கக்கூடிய பகுதியாகும். இவ்வாறு நாம் ஒரு சாரா நிகழ்ச்சியில் நெய்யறியில் புல்லடியிட்டு காட்டும் பொழுது அனைத்து இடங்களிலுமே புல்லடிகள் இடம்பெறும். இதை முக்கியமாக ஞாபகம். மீண்டும் கூறுகிறேன், சாரா நிகழ்ச்சியாயின் அதில் ஒரு நிகழ்ச்சியால் இன்னொரு நிகழ்ச்சியில் எந்த ஒரு தாக்கமும் செலுத்தாது. எனவே இங்கு நெய்யறி வரைகின்ற பொழுது அதில் கட்டமிட்டு காட்டுகின்ற பொழுது இவ்வாறு புல்லடியிட்டு காட்டுகின்ற பொழுது அனைத்து இடங்களிலும் புல்லடி இடம்பெறும். இங்கு புல்லடிகளின் எண்ணிக்கையை வைத்து நாம் நிகழ்தகவை எழுதுகின்றோம். புல்லடியின் எண்ணிக்கை பாருங்கள், இவ்வாறு கிடை அச்சில் 2 பேர்கள் மஞ்சள் ஊதா எனவும் நிலைக்குத்து அச்சில் 2 பேர்கள் மஞ்சள் ஊதா. எனவே இவ்விரண்டையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். கிடையில் 2, நிலைக்குத்தில் 2, இரண்டையும் பெருக்கும் பொழுது மொத்தமாக 4 என பெறப்படும். எனவே இங்கு 4 புல்லடிகள் காணப்படுகின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் இதன் நிகழ்தகவை எழுதும் பொழுது 4இல் எத்தனை என்றவாறே எழுத வேண்டும். அடுத்த நிகழ்ச்சி சார் நிகழ்ச்சி. அதற்கும் நான் இதே உதாரணத்தில் தெளிவுபடுத்தலாம், அப்பொழுது உங்களுக்கு வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளலாம். சார் நிகழ்ச்சி எனும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறுவது கட்டாயம் தாக்கம் செலுத்தும். இன்னும் இலகுவாக சொல்வதாயின், எடுத்த ஒரு பொருளை மீண்டும் வைக்காத நிகழ்ச்சிகளும் சார் நிகழ்ச்சிகளில் அடங்கும். அதாவது பிரதி வைப்பின்றது. அதாவது இங்கு 2 போத்தல்கள் காணப்படுகின்றன, மஞ்சள் ஊதா. கவிதா முதலில் இவ்விரு போத்தல்களில் விரும்பிய ஒரு போத்தலை எடுக்கலாம். எனவே அச்சில் குறிக்கின்ற பொழுது கவிதா முதலில் எடுப்பதனால் கவிதாவை கிடையச்சில் கூறுகின்றேன். கவிதாவிற்கு 2 தெரிவுகள் காணப்படுகின்றன. ஒன்று மஞ்சள், மற்றது ஊதா. இவ்2 போத்தல்களில் வேண்டியதொன்றை எடுக்கலாம். அதே போன்று நிலைக்குத்து அச்சில் இரண்டாவதாக எடுக்கக்கூடிய நபர் ரேவாவை குறிக்கின்றேன். இங்கு ரேவாவிற்கும் 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் மஞ்சள் நிற போத்தலை எடுக்கலாம் அல்லது ஊதா நிற போத்தலை எடுக்கலாம். எனவே இங்கு மஞ்சள் ஊதா என்றவாறு குறித்து கொள்கின்றேன். இதன் பின் முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். இதில் உதாரணமாக ரேவா முதலாவது மஞ்சள் நிற போத்தலை எடுத்தால்
நன்கு நாம் வைத்துக்கொள்ளுங்கள். ரேவா மஞ்சள் நிற போத்தலை எடுத்து மீண்டும் வைக்கவில்லை. எனவே முதலாவது ரேவா மஞ்சள் நிற போத்தலை எடுத்தால் கவிதாவிற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் காணப்படுகிறது. கவிதாவிற்கு மஞ்சள் நிற போத்தலை எடுக்க முடியாது. எனவே தற்பொழுது அம்புக்குறி காட்டக்கூடிய இவ்விடத்தில் எந்த ஒரு புள்ளடியும் இடம்பெறாது. ஏனெனில் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை. ஏனெனில் கவிதா மஞ்சளை எடுத்தால் ரேவாவால் மஞ்சள் நிறத்தை எடுக்க முடியாது. எனவே இங்கு புள்ளடி இடம்பெறாது. எனவே கவிதா மஞ்சளை எடுத்தால் ரேவா எடுக்கக்கூடியது. நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். கவிதா மஞ்சள் நிறத்தினை எடுத்தால் ரேவாவிற்கு ஒரே ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. அவள் ஊதா நிற போத்தலை மாத்திரமே எடுக்க முடியும். எனவே இவ்விடத்தில் மாத்திரம் இங்கு புள்ளடி இடம்பெறும். அடுத்து இதை மாறி யோசித்தால், உதாரணமாக கவிதா ஊதா நிற போத்தலை எடுத்திருந்தாள். ஏனெனில் நிகழ்த்தாவு எனும் பொழுது எங்களால் சரியாக கூற முடியாது எது நடந்திருக்கும் என்று. எனவே நாம் ஒவ்வொன்றாக இப்படி நடந்திருந்தால், இவ்வாறு நடந்திருந்தால், நான் அடுத்த கட்டமாக யோசிக்கின்றேன். கவிதா ஊதா நிற போத்தலை எடுத்திருந்தால், எனவே கவிதா ஊதா நிற போத்தலை எடுத்திருந்தால் நாம் இப்பகுதியையே எடுக்கின்றோம். இது கவிதா ஊதா நிற போத்தலை எடுத்திருந்தால் ரேவா மஞ்சள் நிற போத்தலை எடுக்கலாம். ஆனால் ரேவாவால் ஊதா நிற போத்தலை எடுக்க முடியாது. எனவே இப்பகுதியில் எந்த ஒரு புள்ளடியும் இடம்பெறாது. எனவே இங்கு நெய்யறி இவ்வாறு அமையும். இந்நெய்யறியில் காணப்படக்கூடிய இயல்பு என்னவெனில், இவ்வாறு இந்த மூளை விட்டமாக அமையக்கூடிய பகுதியில் எந்த ஒரு புள்ளடியும் இடம்பெறாது. இது சார் நிகழ்ச்சி அல்லது பிரதி வைப்பிண்டிய நிகழ்ச்சிகளில் காணப்படக்கூடிய அம்சமாகும். எனவே இங்கு மொத்தம் எத்தனை புள்ளடி எனின், நாம் இவ்வாறு கிடையாக 2 பேர்கள், நிலைக்குத்தாக 2, இரண்டையும் பெருக்கும் பொழுது 4 மூளை விட்டம் வழியே உள்ள 2 பேரினை கழித்து கொள்ள வேண்டும். எனவே இங்கு மொத்தமாக 2 புள்ளடிகள் மாத்திரம் காணப்படுகிறது. எனவே நிகழ்த்தாவு எழுதும் பொழுது நீங்கள் 2 எத்தனை என எழுதிக்கொள்ள வேண்டும். சரி, இதனை நான் இன்னும் இலகுவாக தெளிவுபடுத்துவதாயின், கடந்த கால வினாக்களை அவதானிக்கும் பொழுது 2013ஆம் ஆண்டு வினாவை பாருங்கள். இதில் இவ்வாறு நெய்யறி தரப்பட்டிருந்தது. இதில் வசனம் தரப்பட்டிருக்கின்றது, திரும்ப பெய்யினுள் இடாமல். எனவே பெய்யினுள் இடாமல் எடுத்த ஒரு பொருளை மீண்டும் இடாவிட்டால் இது ஒரு சார் நிகழ்ச்சியாகும். ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், எடுத்த ஒரு பொருளை மீண்டும் இடாவிட்டால் இது ஒரு சார் நிகழ்ச்சி. எனவே நீங்கள் புள்ளடியும் பொழுது மூளை விட்டமாக எந்த ஒரு புள்ளடியும் இடம்பெறாது. எனவே இவ்வாறு புள்ளடிகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு மொத்தம் எத்தனை புள்ளடிகள் என கேட்டால், இங்கு 5 பேர்கள், நிலைக்குத்து அச்சில் 5 பேர்கள், 5ஐயும் பெருக்கும் பொழுது 25. அதில் இந்த மூளை விட்டமாக 5 பேர்கள் காணப்படாது. எனவே 25 5ஐ கழித்தால் 20 புள்ளடிகள் இங்கு காணப்படும். எனவே நிகழ்த்தாவு எழுதும் பொழுது 20 எத்தனை என எழுத வேண்டும். இது 2013 திரும்ப இடாமல். 2014 இடம்பெற்ற வினா, இதனை திரும்ப பெய்யினுள் இட்டு. எனவே திரும்ப பெய்யினுள் இடுகிறார் என்றால் இது ஒரு சாரா நிகழ்ச்சி. எனவே ஒரு நிகழ்ச்சியால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு தாக்கம் ஏற்படாது. எனவே அனைத்து இடங்களிலும் புள்ளடி இடம்பெறும். இதனை இலகுவாக விளங்குவோம். நான் இங்கு வினாவை தெளிவுபடுத்தவில்லை, வினா அமைந்துள்ள விதத்தை பாருங்கள். 2015ஆம் வினா, இதனை பாருங்கள். அதனை மீண்டும் இடாமல். எனவே நெய்யறி வரையும் பொழுது ஒரு பொருளை மீண்டும் இடாவிட்டால் புள்ளடி
எல்லா இடமும் இடம்பெறாது. மூலைவிட்டமாக புல்லடி இடம்பெறாது. இனிய அனைத்து இடங்களிலும் இவ்வாறு புல்லடி இடம்பெறும். இவ்வாறு நெய்யறி அமையும். எனவே ஒரே ஒரு சொல்லினை வைத்து நாம் இலகுவாக நெய்யறியில் புல்லடிகளை குறித்து கொள்ளலாம். 2016 ஆண்டு திரும்ப பெய்யினுள் இடப்படுகிறது. எடுத்த ஒரு பொருளை மீண்டும் இட்டால் அனைத்து இடங்களிலும் புல்லடி இடம்பெறும். எனவே இதன் நெய்யறி இவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கின்றது. 2017 மறுபடியும் பெட்டியினுள் இடப்படாமல், இங்கு எடுத்த ஒரு பொருள் மீண்டும் இடப்படாமல் என குறிப்பிடப்பட்டிருப்பதனால் மூலைவிட்டத்தில் புல்லடி இடம்பெறாது. ஏனெனில் இது ஒரு சார் நிகழ்ச்சி ஆகும். எனவே இவ்வாறு மரவரிப்படத்தினுடைய நெய்யறி இடம்பெறும். 2018 ஆண்டில் ஏற்கனவே நான் கூறியதை போன்று 2013, 14, 15, 16, 17 ஆண்டுகளில் ஒரு பொருளை இடித்தால் திரும்ப இடுகின்றனரா இல்லையா என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டாலும் 2018 ஆண்டில் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. இதில் மஞ்சள் நிறத்தினால் உள்ள சொற்களை பாருங்கள். கமலா எலுமாற்றாக ஒரு பால் பேக்கெட்டை வெளியே எடுத்த பின்னர் நிமலாவும் எலுமாற்றாக ஒரு பால் பேக்கெட்டினை வெளியே எடுக்கின்றனர். இங்கு பால் பேக்கெட்டுகள் காணப்படுகின்றன. சாக்லேட் சுவையுள்ளவையும் வெனிலா சுவையுள்ளது. கமலா ஒரு பேக்கெட்டை எடுத்ததன் பின் நிமலாவும் ஒன்றை எடுக்கின்றார். எனவே இங்கு அர்த்தம் கமலா எடுத்ததை மீண்டும் வைக்கவில்லை என நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு நேரடியாக சொல் பிரயோகம் தரப்படவில்லை. எனவே எடுத்ததை மீண்டும் வைக்கவில்லை. கமலா எடுத்ததுடன் நிமலாவும் எடுக்கின்றார். எனவே இது ஒரு சார் நிகழ்ச்சி ஆகும். எனவே இங்கும் நெய்யறியில் புல்லடி இடும் பொழுது மூலைவிட்ட பகுதியில் புல்லடி இடம்பெறாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறே புல்லடி இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இறுதியாக 2019 இதில் தரப்பட்டுள்ளது பாருங்கள். திரும்ப இடாமல் என தரப்பட்டிருப்பதனால் இதுவும் ஒரு சார் நிகழ்ச்சி. எனவே மூலைவிட்டம் வழியே எந்த ஒரு புல்லடியும் இடம்பெற மாட்டாது. ஏனெனில் திரும்ப இடாமல் என தரப்பட்டிருப்பதனால் இவ்வாறு நெய்யறியில் நாம் புல்லடிகளை குறித்து கொள்ள வேண்டும். எனவே இங்கும் கிடையா 5 பேரு நிலைக்குத்தாக 5 25 5 கழிக்கும் பொழுது 20 புல்லடிகள் காணப்படுகின்றது. எனவே மிகவும் இலகுவாக நாம் நெய்யறியில் புல்லடிகளை குறித்து கொள்ளலாம். இதனை குறிப்பதன் மூலம் இலகுவாக உங்களால் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதன் பின் 1 அல்லது 2 வினாக்களை இடம்பெறும். அதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்நெய்யறி பகுதியில் பூரணமான புள்ளிகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.